Hi students, welcome to KC Botany. நம்ம இந்த இடத்துல 12th பயாலஜி ஃபர்ஸ்ட் டிவிஷன் எக்ஸாம் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து இந்த இயரில் நடந்தது, ஆல்ரெடி ஒரு டிஸ்ட்ரிக்டில் நடந்துருச்சு. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிவிஷன் எக்ஸாம் டிஸ்ட்ரிக்ட் வைஸாக டிஃப்ரெண்ட்டான கொஷின்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க, டிஃப்ரெண்ட் டேட்டில் நடக்குது சரிங்களா. அதனால் இது ஒரு மாடலாக யூஸ் பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி நம்ம வந்து சாப்டர் வைஸாக இருக்கக்கூடிய முக்கியமான கொஷின்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணிட்டோம். அது எல்லாமே வீடியோ லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ நீங்கள் யூடியூப்பில் வந்து செக் பண்ணும்போது கூட கேசி பாட்டனி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி செக் பண்ணுங்கள். ஸோ இதோட பிடிஎஃப் வேணுங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளோட ஜாயின் மெம்பர்ஸ்க்கு வந்து ஆல்ரெடி ஷேர் பண்ணிட்டோம். ஸோ பிடிஎஃப் வேணுங்கிறவங்க ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுறேங்க. ஸோ பிடிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 100 கமெண்ட் வந்துச்சு அல்லது 100 லைக் வந்துச்சுனாலும் இதோட பிடிஎஃப் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுவோம். ஸோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இருக்குது, ஜாயின் பண்ணிங்க. அதர்வைஸ் இதோட பிடிஎஃப் என்ன ஜாயின் மெம்பர்ஸ்க்கு குயிக்காக ஷேர் பண்ணிகிட்ருக்கோம், இது ஜாயின் பண்ணுறேங்க. ஸோ இந்த கொஷின்லாம் பாருங்கள். இந்த ஐபோஸ்டே எபிஸ்டே வந்து பார்த்துருக்க மாட்டீங்க, இது வந்து ஃபஸ்ட் லெசனில் இருக்குது. அதுக்கடுத்து ஹூ ரீடிஸ்கவர்டு மெண்டலிசம் இது படிச்சிருப்பீங்க. ஜீன் கன் இது படிக்காமல் இருந்தீங்கன்னா படிச்சிருங்க. அதுக்கடுத்து சூட்டபுள் ஃபார் கல்டிவேஷன் ஒய், சாண்டி சாயில் இஸ் நாட் சூட்டபுள் ஃபார் கல்டிவேஷன் இது வந்து படிச்சிருப்பீங்க. சாக்ரட் குரூஸ் வந்து படிச்சிருப்பீங்க. பயோமெடிசன் பொட்டானிக்கல் மெடிசன் படிச்சிருப்பீங்க. அதே மாதிரி பாலி எம்பிரியானி, ஒய் டிட் மெண்டல் சூஸ் பீ பிளான்ட்டு, அட்வான்டேஜஸ் ஹெர்பிசைட் டாலரண்ட்டு, ஹேபிடேட் நிச், கிங் ஆஃப் பிட்டஸ். ஸோ இது எல்லாமே நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதே மாதிரி 5 டைப் ஆஃப் ஆஞ்சியோஸ்பெர்மிக் ஓவில், அதாவது டைப்ஸ் ஆஃப் ஓவில் தான் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. மெக்கானிசம் ஆஃப் கிராசிங் ஓவர், சாயில் ப்ரொஃபைலு, டர்மரிக்கோட யூசஸ். இந்த கொஷின்ஸும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, படிக்கலாம் படித்து வச்சிங்க. இது வந்து பயோசாலஜி. ஸோ பயோசாலஜியில் பாருங்கள், கம்ப்ளீட் இன்கம்ப்ளீட் பாத்தோஜெனிசிஸு, ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்டோட அந்த ஃபியூச்சர்ஸு, எஸ்டிடி, அதுக்கடுத்து ரெட் டேட்டா புக்கு, யூட்ராஃபிகேஷனு, மேஜர் கேசஸ் சீம் டு ஃபவுண்ட் இன் த எர்த், பிரிமிட்டிவ் எர்த் இது வந்து படிச்சிருப்பீங்க. அதே மாதிரி கேரோடைப்பிங்கு, ஹெச்ஐவியோட ஸ்ட்ரக்சரு, ஜீன் தெரப்பி, ஜெர்ம்லைன் தெரப்பி, சொமாட்டிக் ஜீன் தெரப்பி, ஜெர்ம்லைன் தெரப்பி, அப்ஜெக்ஷன் டு டார்வினிசம் தெரியும். அதுக்கடுத்து இன்ஸ்டினிக் ஃபேக்டர்ஸ் அண்ட் எஸ்டினிக் ஃபேக்டர்ஸ் பாப்புலேஷன் ரெகுலேஷனு. 5 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா கைண்ட்ஸ் ஆஃப் சிங்காமி, இது வந்து ஃபஸ்ட் லெசன்லேயே இருக்கும். ஆர்என்ஏ, எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆர்என்ஏ விச் பிளேஸ் வைட்டல் ரோல் இன் ப்ரோட்டீன் சிந்தசிஸ், ட்ரான்ஸ்ஃபரிங் அமினோ ஆசிட் டயக்ராம், ரீகம்பனன்ட் இன்சுலின் ப்ரொடியூசரு. அதுக்கடுத்து விஆர் பொல்யூட்டிங் வாட்டர் ரிசோர்ஸ், வாட் வில் பி த கான்சிக்வன்ஸ் ஆஃப் வாட்டர் பொல்யூஷன் அண்ட் லிவிங் ஆர்கானிசம். ஸோ இதில் பார்த்துங்க. தமிழ் மீடியம் பயோசாலஜி கொஷின்ஸு, பயோபாட்னி பின்னாடி காமிக்கிறேன் நான். அது பார்த்திங்கன்னா முழுமையான கண்ணின பெருக்கம், முழுமையற்ற கண்ணின பெருக்கம், மனித மரபணு திட்டம், பால்வினை நோய், தொன்மையான பூமியில் காணப்பட்ட வாயு, செந்தரவு புத்தகம், மிகை உணவூட்டம், அதுக்கடுத்து குரோமோசோம் தொகுப்பு வரைபடம், ஹெச்ஐவியோட ஸ்ட்ரக்சரு, உடல் செல் மரபணு செல் சிகிச்சை, டார்வினிய கோட்பாட்டிற்கான எதிர்கருத்து, ஒரு கூட்டத்தை நெறிப்படுத்தல் காணப்படும் அகக்காரணி புறக்காரணி, உயிரியலில் காணப்படும் பல்வேறு வகையான ஒருங்கிணைவு, புரத உற்பத்தியில் அமினோ அமிலங்களை கடத்துவதில் முக்கிய பங்கு, மறுசேர்க்கை இன்சுலின் எவ்வாறு உற்பத்தி செயல்படுகிறது, நாம் நீர் ஆதாரங்களை மாசுபடுத்தி கொண்டிருக்கிறோம், அது வந்து மாசுபடுத்தினால் உயிரினங்கள் ஏற்படும் விளைவுகள். ஸோ இது வந்து பயோசாலஜி. ஸோ பயோபாட்னி பார்த்திங்கன்னா இது வந்து பயோபாட்னிக்கு இது வந்து இந்த இயரில் நடந்தது. உங்களுக்கு எக்ஸாம் நடக்கலனா இது ஒரு மாடலாக யூஸ் பண்ணிங்க, இது மட்டுமே வராது, இது எல்லாமே ஒரு மாடல் தான் சரிங்களா. ஹைபோஸ்டே எபிஸ்டே, மெண்டலத்தை மறு ஆய்வு செய்த அறிஞர்கள், மரபணு துப்பாக்கி, மணற்பானாங்க மண் சாகுபடிக்கு உகந்ததில்லை ஏன், பன்ம பாதுகாப்பில் கோவில் காட்டோட எவ்வாறு உதவி பெறுகிறது, உயிரி மருந்து தாவர மருந்து, பல்கரு நிலை, அதுக்கடுத்து தனது மரபியல் ஆய்வுக்கு மெண்டல் தோட்டப்பட்டானி ஏன் செலக்ட் பண்ணார், களைக்குலை தாங்கக்கூடிய பயிர்களின் நன்மை, புவி வாழிடம் செயல்வாழிடம், கசப்புகளின் அரசன்னா இது, அதுக்கடுத்து மூடு விதை தாவரங்களில் ஏதேனும் 5 சூழ்களை வகை, குறுக்கேற்றத்தின் செயல்முறை, மண் அடுக்கமைவு, மஞ்சளோட பயன்கள். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே பாருங்கள், இதோட மாடலாக யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம சாப்டர் வைஸாக அப்டேட் பண்ண கொஷின்ஸை படித்தாலே போதும், இதில் நீங்கள் 90% வந்து எல்லாமே எழுதிடலாம். ஸோ இதுக்கு முன்னாடி அப்டேட் பண்ணதை பார்க்கலாம், யூடியூப்பில் செக் பண்ணும்போது கூடவே கேசி பாட்டனி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி பாருங்கள். பாட்னி இம்பார்ட்டன்ட் கொஷின், சுவாலஜி இம்பார்ட்டன்ட் கொஷின், பயாலஜி இம்பார்ட்டன்ட் கொஷின் எது போட்டாலும் சரி கூட கேசி பாட்னி டைப் பண்ணிங்கன்னா நம்ம அப்டேட் பண்ணது எல்லாமே வரும். நம்ம சாப்டர் வைஸாமே அப்டேட் பண்ணியிருக்கோம், ஓவரால் எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. தேங்க்யூ ஆல்.